மகால இன்னைக்கு உச்ச சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரும் சோறும். அரிசி சூப்பர் அரிசி. இந்த சாம்பாரம் விரவி தின்னுக்கு சூப்பராக இருந்தது. சரியான டேஸ்ட்டு. அது கூட நமக்கு ஸ்பெஷல் அவியல்னால் சாதாரண அவியல் இல்லை, சக்கை கொட்டை போட்ட அவியல். ஏற்கனவே வீட்டில் கிடந்து வழி இல்லை, இதில் சக்கை கொட்டை போட்ட அவியல் வேறு. இருந்தாலும் டேஸ்ட்டில் ஒரு குறையும் இல்லை, சூப்பராக இருந்தது. நமக்கு தின்னாமல் இருக்க வேறு வழியும் இல்லை, தின்னுதான் ஆகணும், அவ்வளோ டேஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது மீன் நான் நல்ல கார மீன் பொரித்தது, கறி இருந்தது. நமக்கு கறி பெரிய இஷ்டம் இல்லை, அதனால் மீனில் 2 பீஸு நைஸாக எடுத்து பிச்சு தின்னு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அடுத்தது அது கூட சின்ன ஒரு டச்சிங் ஆட்டு மாங்காய் இது முன்ன நம்ம வச்சுருந்த மாங்காய் ஆகும், நல்ல வத்தல் எல்லாம் இடித்து போட்டு வெயிலில் வச்சு எடுத்த மாங்காய். இப்போ ஊறின பிறகு அப்பா பிரமாதம், தின்னுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து இது நம்ம களவாண்டடிக்கிறது. இது என் அப்பா ஐயா சுகர் டயட்டு ஃபுட்டு, முட்டையும் உள்ளியும் போட்டு வதக்குனது. இதில் இவ்வளோ உள்ளி கூட போல் சோறு, இவ்வளோ கூட்டு கூட போல் சோறை வச்சு கொடுக்கணும். இதுதான் டயட் ஃபுட்டு. ஏற்கனவே உருளைக்கிழங்கு இல்லையே, மற்ற சக்கோட்டா போட்ட அவியல், அது கூட இது முட்டை. ஆனால் முட்டை டயட் ஃபுட்டுன்னு செல்லுக்கு தான் பேர், ஆனால் டேஸ்ட்டு செம. இது டயட் ஃபுட்டுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேனோம். இதை தின்னா எப்படி சுகர் குறையும்னு எனக்கும் தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் நான் அது மொத்தம் எடுத்த ஒரு கரண்டியை நைஸாக மொத்தம் தின்ன கட்டிடலாம், செமையாக இருந்து. அடுத்து நம்ம களவாண்டு அடிக்கிறது பயலுக்குள்ள பிஸ்தா. ஒரு 5 பிஸ்தா எடுத்து அடித்து மாற்றி தின்னச்சில் சொர்க்கம்.